நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது தந்தையும் எனது ஜோதிட ஆசானுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் எனது மானசீக குருவான ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி ராகு கிரகம் பற்றி இன்று பார்க்கலாம். ராகுவை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. அது ஏன் ஏற்பட்டது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். தனக்கென சொந்த வீடு இல்லாமல் இருக்கும் வீட்டினை ஆக்கிரமித்து அந்த வீட்டு அதிபதியின் செயல்களை கவர்ந்து தானே அந்த கிரகமாக மாறி பலன் தரும். தனக்கென சொந்த வீடு இல்லாமல் இருக்கும் வீட்டினை ஆக்கிரமித்து அந்த வீட்டு அதிபதியின் செயல்களை கவர்ந்து தானே அந்த கிரகமாக மாறி பலன் தரும் ராகுவை பற்றி சரியாக புரிந்து கொள்ளும் ஒரு ஜோதிடர் மட்டுமே ஓரளவுக்கு தெளிவான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். குப்பையில் கிடப்பதை கோபுரத்தின் உச்சிக்கு செல்ல வைப்பவர் ராகுதான். வாழ்க்கையின் மிக உச்சத்துக்கு சென்ற ஏராளமான பிரபலங்கள் ராகு திசையில் வெளிச்சத்துக்கு வந்தவர்கள்தான். ராகு எனும் இந்த இருட்டு கிரகம்தான் அநேக விஐபிக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்திருக்கிறது. சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியதும், ஆட்சிக்கு ஆசைப்படாமல் நடித்து கொண்டிருந்த ஒருவரை மக்கள் தலைவராக்கி 10 வருடங்கள் நீடித்த மன்னனாக்கி இன்றும் இரவாதவராக இருக்கும் வகையில் அழியா புகழை கொடுத்தவரும் இந்த ராகுதான். என்னுடைய அனுபவத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் பலவீனம் அடைந்திருந்தாலும் ராகு மட்டும் நல்ல இடத்தில் அமர்ந்து அந்த ஜாதகருக்கு நன்மை தரும் அமைப்பில் இருந்து அவருடைய தசையும் நடக்குமாயின் அவர் வாழ்க்கையின் உச்சநிலைக்கு செல்வதை கண்கூடாக பார்க்கலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் தலைவனாக சூரியன் குறிப்பிடப்பட்டாலும் கிரகங்களின் பலம் என்று வரும்பொழுது சூரியனையும் தாண்டி ராகுகேதுக்களுக்கு ஞானிகள் முதலிடம் கொடுத்திருப்பதிலிருந்தே ராகுவின் முக்கியத்துவத்தை நாம் உணர முடியும். இந்திய ஜோதிடத்தின் மேன்மைமிகு முக்கிய அமைப்பும் இந்த ராகுவில்தான் அடங்கியிருக்கிறது. பல்வேறுபட்ட உலக ஜோதிட முறைகளில் இந்திய ஜோதிடத்தில் மட்டுமே ராகுகேதுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. உலகின் மற்ற முறைகளில் இந்த இருள் கிரகங்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் இல்லை. பராசர மகரிஷி ராகுவின் நுணுக்கங்களை தெளிவாக கண்டறிந்து அதற்கு கிரக அந்தஸ்தையும் கொடுத்து தசாவருடங்கள் 18 ஒதுக்கி ராகுவை ஜோதிடத்தினுள் நுழைத்ததில் இருந்தே நமது இந்திய விஞ்ஞானிகளின் வானியல் நுண்ணறிவு தெளிவாக விளங்கும். நவ கிரகங்களின் தன்மைகளை வைத்து அவற்றை 3 வகையாக நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் பிரித்தார்கள். 9 கிரகங்களும் ஒளிக்கிரகங்களுள் குஜாதி 5 என்னும் பஞ்சபூத கிரகங்கள், சாயா கிரகங்கள் எனப்படும் நிலக்கிரகங்கள் என்று 3 வகைப்படும். மூலக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் பகலிலும் இரவிலும் அதிக ஒளியை உலகிற்கு நேரடியாக வழங்கி பூமியின் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் ஒளிக்கிரகங்கள் என அழைக்கப்பட்டன. சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கும் உஜாதி 5 எனப்படும் குரு, சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய் ஆகிய 5 சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் கல், மண், பாறைகள் போன்ற திடப்பொருட்களால் ஆனவை. மீதமுள்ள குருவும் சனியும் திடப்பொருட்கள் இல்லாமல் வாயுக்களால் ஆனவை. இவர்கள் 5
இரவு வானில் நாம் பார்க்க முடியும். ஆனால் சாயக்கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு கேதுக்கள் கல் மண் போன்ற திடப்பொருட்களாலோ வாயு அல்லது திரவ ரூபமாகவோ ஆன கிரகங்கள் அல்ல. பூமியின் நிழலும் சந்திரனின் நிழலுமே ராகு கேதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சாயா எனும் சமஸ்கிருத வார்த்தைக்கு நிழல் என்று அர்த்தம். எனவே பூமி மற்றும் சந்திரனின் நிழல்களான இவை சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்பட்டன. மற்ற கிரகங்களைப் போல இவற்றை நம்மால் வானில் பார்க்க முடியாது. இவைகளின் இருப்பை கிரகங்களின் போது மட்டுமே நம்மால் உணர முடியும். சூரிய சந்திரர்களை மறைக்கும் கிரகணத்தின் போது ராகு கேதுக்களை நமது ஞானிகள் உணர்ந்து அவற்றை ஆராய ஆரம்பித்து அவை மூல ஒளியினை மறைப்பதால் பூமிக்கும் பூமியில் வாழும் உயிரினமான மனிதனுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்து இந்த நிழல்களின் முழு பரிமாணத்தையும் நமக்கு அறிந்து சொன்னார்கள். ராகு கேதுக்களையும் அவர்களின் துல்லியமான சுற்றுப்பாதையையும் கண்டுணர்ந்து கிரகண நேரங்கள் முன்கூட்டியே கணித்ததில் இந்திய வேத ஜோதிடத்தின் மேதமை உலகிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. பூமி சூரியனை சுற்றி வரும் சுற்றுப்பாதையும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் விரிவுபடுத்தப்பட்ட சந்திரப்பாதையும் பூமியின் நிழலும் சந்திரன் நிழலும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளே ராகு கேதுக்கள் எனப்படுகின்றன. ராகு கேதுக்களின் வீரியம் குருவுக்கும் சனிக்கும் நடுவில் என உணரப்பட்டு 12 வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும் குருவிற்கும் 30 வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும் சனிக்கும் நடுவில் ஏறத்தாழ 18 வருடங்களுக்கு ஒரு முறை ராகுவின் சுற்று அமைவதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோதிடத்தில் ராகு கேதுக்கள் 2 கிரகமாக குறிப்பிடப்பட்டாலும் இவை இரண்டிற்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு இருப்பதால் தான் இவைகள் ஒரு பாம்பினைப் போல நீளமான ஒரு கோடாக உருவகப்படுத்தப்பட்டு ராகு பாம்பின் தலையாகவும் கேது பாம்பின் வாலாகவும் நமக்கு உணர்த்தப்பட்டது. பூமி சூரியனை சுற்றும் நேரான சுற்றுப்பாதையின் குறுக்காக சற்று சாய்வாக சந்திரனின் பாதை அமைகிறது. இதில் மேலே அமைந்த கிரகம் ராகுவாகவும் கீழே உள்ளது கேதுவாகவும் அமைந்தது. இதனை தெளிவாக புரிந்து கொள்ள நீங்கள் நேராக வரையப்பட்ட ஒரு படுக்கை கோட்டினையும் அதனை மேலங்கீழுமாக வெட்டி செல்லும் ஒரு சாய்வு கோட்டினையும் கற்பனை செய்து பார்த்தால் சாய்வு கோட்டின் மேல் பகுதி ராகு எனவும் கீழ்ப்பகுதி கேது எனவும் புரிந்து கொள்ள முடியும். கிரகங்களிலேயே ராகு ஒரு பச்சோந்தி கிரகம் ஆவார். தான் இருக்கும் வீட்டினை ஒட்டி தனது குணத்தையும் இயல்பையும் அப்படியே மாற்றிக்கொள்வார். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளை தவிர்த்து மற்ற ராசிகளில் ராகு இருக்கும் நிலைகளில் நீங்கள் ராகு இருக்கும் ராசி அதிபதியின் செயல்கள் ராகுவின் தசையில் நடப்பதை உணர முடியும். குறிப்பாக கோவில்களில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வரிசையில் அவர்களுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கும் அவர்களது பிறந்த மாதம் மற்றும் நட்சத்திர குறிப்புகளை பார்த்தீர்களானால் அவைகள் பெரும்பாலும் அஸ்வினி மகம் மூலம் சதயம் சுவாதி என ராகு கேதுக்கள் நட்சத்திரமாகவே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதைவிட மேலாக நமது உன்னத மதத்தின் தலைவனும் நாயகனும் நம் எல்லோருக்கும் அம்மையப்பனாக விளங்கும் சர்வேஸ்வரன் அவதரித்ததே ராகுவின் திருவாத நட்சத்திரம்தான் என்பது ஒன்றே போதும் ராகுவின் மகத்துவத்தை விளக்குவதற்கு. இன்னொரு சிறப்பாக 12 வீடுகளுக்குள் அடங்கும் 27 நட்சத்திரங்களில் சில கிரகங்களின் நட்சத்திரங்கள் உடைபட்டு 2 ராசிகளில் விரவை கிடக்கும் நிலையில் ராகு கேதுக்களின்
6 நட்சத்திரங்களும் துண்டாகாமல் ஒரு ராசிக்குள் முழுமையாக அமைவதும் இந்த சாயாக்கிரகங்களின் சிறப்புதான். ராகு பற்றிய குறிப்புகளை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.